வெல்கம் டு ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் ஃப்ரம் ஜெம்சி நெட்வொர்க். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற நிகழ்ச்சி எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முள்ளு கத்திரிக்காய் நம்ம பாரம்பரியத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருந்ததை எப்படி கல்டிவேஷன் பண்ணி நம்ம விளைவிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. மேலும் மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி, வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, இனி மாடி தோட்டம், டெரஸ் கார்டன் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, பல்வேறு வகைகளில் பேர் வைத்து அழைக்கிறாங்க இல்லைங்களா, அதில் எல்லாம் எது எது முக்கியமாக வளர்த்தணும், எந்தெந்த மூலிகைகள் கட்டாயம் வளர்த்துனா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பலன் தரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக தெரிந்துக்க இருக்கிறோம். கடைசி வரைக்கும் நிகழ்ச்சியை முழுதாக பாருங்கள். குறிப்பாக நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவினர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புதிதாக இந்த ஜெம்சி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரில் இணைந்து பயணிப்பவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கேட்டுக்குங்க. இந்த சேனல் நேரடியாக தொடங்கப்பட்டதல்ல, அதாவது ஆர்கானிக் அக்ரிகல்ச்சருக்காக மட்டுமல்ல. ஏற்கனவே ஜெம்சியில் நாங்கள் வழங்கிட்டு இருந்த பல்வேறு விஷயங்களை அங்கே எடுத்து சொல்லையில் இந்த ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை வந்து பாமரரும் புரிகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறனால தனியாக எடுத்து வழங்குறோம். மேலும் நிர்வாக வசதிக்காகவும். வாங்க இனி நிகழ்ச்சி உள்ளே போயிட்டு பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாரம்பரியத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திகிட்டு இருந்த முள்ளு கத்திரிக்காயில் முக்கியமான ஒரு வகையை வந்து நம்ம இப்போ உங்களுக்கு கல்டிவேட் பண்ணி காட்ட போகிறோங்க. அதாவது வளர்க்க போகிறோம் இயற்கையான முறையில். இப்போ முத்துனதை அறுத்தா இந்த அளவுக்கு இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை எல்லாம் பார்த்துக்குங்க, நல்லா தெரியுது உங்களுக்கு. இந்த பெருசாக இருக்கிறது வந்து முத்துனது, சிறுசாக இருக்கிறது பிஞ்சு விதை. எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ போட போகிறோம். அது எப்படி விளைஞ்சு வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பார்க்கலாம். இப்போ இதையே வளர்த்துக்கிட்டே மேலும் மொட்டை மாடிகளில் என்னென்னமெல்லாம் வளர்த்தணும் கட்டாயம் பெண்கள் இருக்கிற வீட்டுகளில், அதுக்காக ஆண்கள் இருக்கிற வீட்டில் வளர்த்தக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லைங்க. முக்கியம் அவங்களுக்கு தான் அதிகம் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஹரிசாண்டல் ஃபார்மிங்கில் ஏற்கனவே சுண்டைக்காயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த காயெல்லாம் கல்டிவேட் பண்ணிட்டு இது போக மீதி இருக்கிற இடத்துல இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்ணை இலகுபடுத்தி, அதாவது குத்திட்டு போகுன்னு இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அது மேலே இந்த விதைகளை தூவி விட்றோங்க. நேரடியாக அப்படியே ஃபுல்லாக போடக்கூடாதுங்க. அது கூட இருக்கிற சதையோடு சேர்த்து போட்டிங்கன்னா வளராது. கொஞ்சம் கையில் எடுத்து நசுக்கி, சரிங்களா, தனித்தனி விதைகளாக பிரித்து இந்த மலைத்துளி விழுந்த மாதிரி இந்த மண்ணில் விழுகிற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணுங்க. அந்த சதையோடு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் அழுகிரும், அந்த இடத்துல வந்து விதை வளராது. அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இன்றைய காலகட்டத்தில் கத்திரிக்காய் அப்படின்னாலே பெருசாக நீளமாக கலராக பல்வேறு கார்ப்பரேட் கடைகளில் நீங்கள் வாங்கி செய்கிறத நிகழ்ச்சியாக காண்பித்துட்ருக்கிறீங்க. நம்ம ஜெம்சியில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு, குறிப்பாக பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய உணவுகளும் பயனுள்ள மருத்துவ தகவல்களும் அப்படிங்கிற நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு அப்போவே நான் உங்களுக்காக சொன்னேன், நீங்கள் இந்த கத்திரிக்காயை பயன்படுத்துவதை பற்றிய தகவலெல்லாம் என்கிட்ட கேட்க வேண்டாங்க. முக்கியமாக நம்ம பயன்படுத்த வேண்டிய கத்திரிக்காய் பற்றின தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் கூடிய விரைவில். மேலும் அதையும் நம்ம அழியாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்காகவும், நம்மளுடைய ஆரோக்கியத்தை வளர்த்துக்கிட்டதுக்காகவும், உணவே மருந்துங்கிற கான்செப்டில் பயணிக்கிறதுக்காகவும் வீட்டிலேயே வளர்ப்பு முறைகளையும் சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதை தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது அதை பற்றின கருத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு லேயராக இப்போ நம்ம மண்ணை தூவுறோங்க. இந்த மண் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையான முறையில், சரிங்களா, நேச்சுரல் கம்போஸ்ட் முறையில் தயாரித்த உரத்தோடு சேர்ந்த மண்ணுங்க. அதெல்லாம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் வர இருக்குது. பேசிக் கம்போஸ்ட் எப்படி தயாரிக்கிறது, அதாவது இயற்கை உரங்கிறது ஏற்கனவே செய்தும் போட்டிருக்கிறோம், அதையும் பார்த்துக்கலாம். இந்த ஒரு நிகழ்ச்சியில் அனைத்தையும் சொல்லி, அதாவது இதற்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களையும் நம்மளே தயாரித்து வைத்திருக்கிறனாலைங்க அதை எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை செய்யணும் அப்படின்னா ரொம்ப பெரிதாக போயிடும். உங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க 10 நிமிடம் இருக்கிற மாதிரி வழங்குகிறோம். தயவு செய்து பொறுமைங்கிற தவத்தை ஈட்டி எங்களுடைய வார்த்தைங்கிற வரத்தை பெற்றுக்கொண்டு உங்களது ஆரோக்கியத்தை வீட்டில் இருந்தபடியே உணவு மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் வளர்த்துக்குங்க. மேலும் இதுபோல் இயற்கையான காய்கறிகள், கீரைகள், பழ வகைகள், இன்னி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, பல்வேறு மூலிகைகளெல்லாம் வளர்த்துக்கிட்டுங்க, அதாவது ஆரோக்கியத்துக்காக. இப்போது மலைச்சாரல் போல் இப்போ தண்ணியை தொளிச்சு விட்றோங்க. ஏன்னா டக்குன்னு ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த விதையெல்லாம் நகர்ந்து வெவ்வேறு பக்கம் போயிடும். இப்படி கையில் கொஞ்சமாக எடுத்து நம்ம தொளிச்சு விடணும். இதுக்கு பேர் வாச தொளிக்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி தொளிச்சு விட்டுட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 வேளை கம்பல்சரி நம்ம தொளிச்சு நம்ம பராமரிக்கணும். அடுத்த நிகழ்ச்சியில் அதை வளர்ந்ததுக்கப்புறம் காட்டுறேன். ஏற்கனவே நம்ம இது போல் வளர்த்தெடுத்து இருக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தூதுவளை, அதோடு இருக்கக்கூடிய சுக்குட்டிக்காய் செடி. அது பழுத்தே வந்துருச்சு, பார்க்கலாம், உங்களுக்கு தெளிவாக தெரியுது. இதோ கருப்பாக உருண்டையாக இருக்குது இல்லைங்களா, இதுதான் மணத்தக்காளி என்று சொல்லக்கூடிய சுக்குட்டி பழம்.
இதை வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புண்ணு, இன்னி அல்சர் உள்ளவங்க, உடல் சூடு உள்ளவங்க, மன அழுத்தம் உள்ளவங்க, தூக்கமின்மை உள்ளவங்க, மலச்சிக்கல் உள்ளவங்கெல்லாம் அதிகமாக பயன்படுத்தலாம். அதற்கான நிகழ்ச்சிகள் இதை பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்னு நம்ம ஜெம்சிலையும் பவுன் ஃபுட்ஸ்லேயும் வர இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரண்டை. சாதாரண ஓட்டையான ஒரு அடுக்கு பாத்திரத்தில் மண்ணை போட்டு வளர்த்தெடுத்துருக்குறோம். இதோ வேலை, அதாவது இதோட உழைப்பு முடிந்தது போக இருக்கக்கூடிய பானையை தூக்கி போடாமல் அதுலேயும் தண்ணி ஊற்றி மேலே வைத்திருக்குறோங்க. இது வந்து தேவைப்படுறப்போ எமர்ஜென்சி பர்பஸுக்கு எடுத்து செடிகளுக்கு ஊற்றுறதுக்காக. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெண்கள் இருக்கிற வீட்டில் கட்டாயம் வளர்த்த வேண்டிய மருதாணியும். இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் டீ போடுறதுக்காக எலுமிச்சம் நாற்றும் கூட வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் நாட்டு தக்காளி வளர்ந்து வந்திருக்குது. இப்போ அந்த தக்காளியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பக்கத்தில் எலுமிச்சை நாற்று 2 இருக்குது பார்க்குறீங்க. இந்த லீஃபை வைத்து நம்ம லெமன் டீயும் போடுவோம். இது பாருங்கள், நம்ம கார்ப்பரேட்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய டிஷ்ஷுகளோடையே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரண்டையை வளர்த்தெடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்பூரவல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் உள்பட பெண்களுக்கு இன்னி பல்வேறு உடல் உபாதைகள் பயன்படுத்தக்கூடியது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது துளசி, சரிங்களா? கருந்துளசி, நாட்டு துளசி 2 இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சுக்கிட்டிக்காய், சரிங்களா? சாதாரண ஹரிஜாண்டல் ஃபார்மிங்கில் மொட்டை மாடியிலே வளர்ந்து வந்திருக்கு. 2 பேர் உள்ள வீட்டுக்கு மாதம் 2 முறை இது வந்து காப்பு கொடுத்துட்ருக்குது. அதற்கான கல்டிவேஷன் மெத்தடு பார்த்துங்க. ஹரிஜாண்டல் ஃபார்மிங் கீழே கொஞ்சமான இடத்துல கொஞ்சம் மண்ணை வச்சு செய்கிறோம். இது வேஸ்ட்டு கவர் இல்லை, கேரி கவர்களில் நம்ம வந்து வளர்த்தெடுத்துருக்கக்கூடிய சுக்கிட்டிக்காய்க்கு, அதாவது சுக்கிட்டி செடிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹரிஜாண்டல் ஃபார்ம்லேயும் கூட போட்டு வந்திருக்கு. அங்கே நீங்கள் பார்க்க முடியும், கருப்பு கலராக விளைஞ்சும் இருக்குது. இது வந்து நேச்சர் கம்போஸ்ட்டு செய்யக்கூடிய ஒரு டப்பாவிலே வந்து பார்த்திங்கன்னா தவறி விழுந்த விதை, அதுவும் முளைச்சி வந்து காப்புக்கு தயாராக இருக்குது. இப்போ நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இப்போ இருக்கிற கார்ப்பரேட் குளிர்பானங்களுக்கெல்லாம் சவால் விடக்கூடிய அதோடைய நாற்று, அது வளர்ந்த கொடி அது. இனி அது பழங்கள் வந்தது, அதையும் காட்டுறேன். இந்த மாதிரி எங்களுடைய வீட்டிலே வளர்த்த வேண்டிய முக்கியமான இதுவும் வந்து ஒரு கற்பூரவல்லிங்க. அனைத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இணைந்து பயணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு பெல் சிம்பிளை போட்டுட்டு, இந்த சேனலில் இன்டிமேஷன் வரலைனாலும் இதோடைய பிளேலிஸ்ட்டில் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கங்க. ஏன்னா ஜெம்சியில் போடுற நிகழ்ச்சிகளை இதோட பிளேலிஸ்ட்டில் நான் அப்டேட் பண்ணி விட்டுருவேன். இது ஒரு பேக்கப் சேனலாகவும், மேலும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பல தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவும் பிரத்யேகமாக தனியாக உங்களுக்காக வழங்கப்பட்டது. இப்போ பவுனம்மா சுக்கிட்டிக்காயை வந்து பார்த்திங்க அப்படின்னா குழம்பு வைக்கிறதுக்காக பிடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதை உங்களால் பார்க்க முடியுது. இவங்களுடைய 99% உழைப்பில் உருவானதுங்க. ஒரு பெண் நினைத்தால் வீட்டில் எந்த அளவுக்கு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பவுனம்மா ஒரு சிறந்த முன்னுதாரணங்க. அதைத்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தனக்கு கிடைக்கக்கூடிய அன்றாட வாழ்வியல் இருக்கக்கூடிய பொன்னான நேரங்களை இது போன்ற பயனுள்ள பொழுதுகளுக்காக கழித்து அதில் தன்னுடைய குடும்பத்துடைய பொருளாதாரத்தை மேம்பட செய்து கொண்டு இருக்கிறாங்க. கூட ஆரோக்கியத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கான ஒரு ஆதாரமான காணொலியாக தான் இது இருக்குதுங்க. பொதுவாக பொழுதுபோக்குக்கு அதிக நேரம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அதிலும் இளம் பெண்கள் இந்த கெட்ட கார்ப்பரேட்டுகளோட கலாச்சாரத்துக்கு அடிமையாகி கழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து அதிலிருந்து மீண்டு இது போன்ற ஆக்கப்பூர்வமான செயல்களில் உங்களது சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் செலுத்தி கொள்ளுங்கள். அதன் மூலிமா உங்களுடைய ஆரோக்கியத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்ப ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாத்துங்க. இப்போ பவுனம்மா பறித்து கொண்டிருக்கிற தருணம் காலையில் இளம் வேலை. இந்த தருணத்தில் சன்லைட் அவங்க உடலில் படுறதுனால ப்ரோ வைட்டமின் டியும் இயற்கையாக கிடைத்துருங்க. இது வெறும் பொருளாதாரத்தை மட்டும் மிச்சப்படுத்தாது, இதற்காக நேரத்தை செலவிடையில் மொட்டை மாடிகளில், சரிங்களா, இனி வீட்டில் கீழே வச்சு செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சன்லைட் மேலே படையில் பெண்களுக்கான ஆரோக்கியம் இயற்கையாகவே வந்துடும். வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. இன்றைய கலாச்சாரத்தில் மேலெல்லாம் அப்படி நம்ம வந்து பிறந்த மேனியாக செய்ய முடியாது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்கிறனால இந்த மாதிரி வாரம் அனைத்து நாட்களிலும் குறிப்பாக ஒரு 4 நாட்கள்லையாவது மேலே இது போன்ற பராமரிக்கிற வேலையை செய்தால் அவங்களுக்கு இயற்கையாக சன்லைட் கிடைத்துருங்க. இது வந்து நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி ஒரு செயின் லிங்க் தான். ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை நம்ம பராமரிக்கிறனால வெறும் காய்கறி மட்டும் சத்தானதாகவும் சுவையானதாகவும் நம்மளுக்கு ஆரோக்கியம் தர்றதாகவும் கிடைக்க போகிறது இல்லைங்க. கூட வந்து உடல் ஆரோக்கியமும் மருத்துவ பலன்களும் பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்கும். அதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து உங்களுக்கு முன்னெடுத்து வைக்கிறோம். நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டு அதில் வரக்கூடிய தடைகளை எல்லாம் கடந்து விட்டு அதையெல்லாம் எப்படி கடக்கிறது அப்படிங்கிறத பயிற்சியை பெற்றுவிட்டு
சரிங்களா? நம்ம உங்களுக்கு சொல்லித்தர்றோம். பல வருடங்கள் இதற்காக நானும் பவுனம்மாவும் செலவிட்டிருக்கிறோம். 1 வருடம் 2 வருடம் இல்லைங்க, 13 வருடங்களுக்கு மேலாக இதுபோல விஷயங்களில் நாம் எப்படி வெற்றி பெறணும், அதற்கு எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகளை எடுக்கணும், அதைய வீழ்த்துறதுக்கெல்லாம் எப்படி பல பேர் கங்கணம் கட்டிட்டு அலைவாங்க, அதிலிருந்தெல்லாம் எப்படி நம்மளை தற்காத்து கொள்ளணும், இன்னும் அவங்களையெல்லாம் நம்ம பக்கமே வரவிடாமல் எப்படி தடுத்துக்கணுங்கிறது முதல் கொண்டு எல்லாமே அடங்கியது தாங்க அந்த விஷயம். இந்த ஒரு சேனலில் இவ்வளோ தான் சொல்ல முடியும். இதற்கான இன்னும் பல விளக்கங்கள் நம்ம ஜெம்சி சேனலில் தர்றேன். கீழே இந்த சேனல்லே லோகோவை இணைச்சிருக்கேன். ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ், ஜெம்சி ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ், ஆலய தரிசனம், இன்னி சிசி நியூஸ் தமிழ்னு அத்தனை சேனல்லையும் இணைந்து கொண்டு பயணிங்க. இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை நீங்களும் எளிய முறையில் எட்டிக்கிறதுக்கு அது அனைத்தும் உங்களுக்கு வழிகாட்டும். அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜெம்சி ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ்க்கு மொட்டை மாடியிலே செய்திருக்கக்கூடிய ஜிம்முங்க. இது ஒன்றை செய்தாலே போதும், முழு குடும்பத்துக்கான ஆரோக்கியமும் கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மாடி தோட்டத்தில் இன்னும் நம்மளாம் வளர்த்த முடியும் 0 ரூபீஸ் செலவில் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறீங்க. இன்னியும் பவுனம்மா பல்வேறு விஷயங்களை இதில் சேர்த்திக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய ஆராய்ச்சியை பயன்படுத்தி இயற்கையான முறையில் உரம் தயாரித்து உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டுக்கு தேவையான காய்கறிகள், கீரைகள், பல வகைகள், இன்னி மூலிகைகள் எல்லாம் எப்படி தயாரிக்கிறதுன்னு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்லையும் பார்க்குறீங்க. அதனால் தொடர்ந்து ஆதரவு அளித்தாங்க. இந்த காணொலியை பார்த்தவங்க பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணிவிட்டு உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு உங்கள் நட்பு வட்டாரத்தில் பகிர்ந்துக்குங்க. குறிப்பாக இதை பார்க்குறவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் சகோதரிகளோடையாவது கட்டாயம் பகிர்ந்துக்குங்க. நிறைய பெண்களுக்கு இது போய் சேர்ந்து வீட்டில் இருந்தபடியே அவங்களால பொருளாதாரத்தை வளர்த்த முடியும், ஆரோக்கியத்தை உருவாக்க முடியும். அதுக்கு இது போன்ற பாரம்பரிய முறைகளை இன்றைய நவீன காலத்தில் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதற்காக இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் குரு, ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க், சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் ஜெம்சி சிசி நியூஸ், சீஃப் குக் ஆஃப் ஜெம்சி பவுன் ஃபுட், சீஃப் ட்ரைனர் ஆஃப் ஜெம்சி ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ். அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.